விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வாங்க வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அத்தை. இந்தாங்க பிரசாதம். என்ன சாமியார் மாதிரி இருக்கான்? கோயில்ல எதையாவது அவன் பார்த்தானா? கோவில்ல ஒரு சாமியாரை பார்த்தோம் அத்தை. அவரு என்ன சொன்னாருன்னா, மீதி நான் சொல்றேன் பாரு. அங்க நாங்க 3 பேரும் போனோம். வணக்கம் ஐயா. நீ உசுருக்கு உசுரா நேசிச்ச ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு இப்ப நீ அளப்பாயிரியா? ஐயா, உன் கண்ணுல அந்த தவிப்பு தெரியுது. கவலைப்படாத. நீ இழந்த அந்த உசுறு உன் வீட்டுல குழந்தைய வந்து பிறக்க போகுது. இது கடவுள் சித்தம். வருண், பாத்தியாப்பா சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னு? சாமியார் வார்த்தை பலிக்கும். அதனால நீயும் கண்மணியும் நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். பாரு பாரு, சாமியார் நீ பண்ண செத்தப்பா. ஆமா ஆமா. ஏய் வாரவி, திடீர்னு வீட்டு பக்கம். அண்ணா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஆபீஸ் வேலையை மும்பை அனுப்பிச்சிட்டீங்க. நேத்து தான் வந்தேன். அதான் அண்ணியை பார்த்துட்டு ஒரு gift கொடுத்துட்டு போலான்னு. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சரி உள்ள வா. வாப்பா. மா, என்ன இத்தனை நாள் ஆளை காணோம்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சின்ன சித்தப்பு, how are you? ஐ அம் ஃபைன் டா. gift பார்சல் எனக்கா? கொடுங்க கொடுங்க. ஆஹா, இது அண்ணிக்கு. வணக்கம் அண்ணி. வணக்கம் கண்மணி. இவன் ரவி, நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான். ஆனா இந்த குடும்பத்தோட நெருங்கி பழகி அவனும் இந்த வீட்ல ஒரு பிள்ளை ஆயிட்டான். சந்தோஷம். இந்தாங்க அண்ணி, கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் ஒரு சின்ன gift. Thank you. இதுல என்ன இருக்கு? வால் கிளாக்கா? எல்லாரும் அதை தானே பிரசன்ட் பண்றாங்க. டேய், இல்ல இல்ல, இது அதுக்கும் மேல. ரவி, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம். இல்ல அண்ணி, முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். அப்படி என்னப்பா அவசரம்? மா, பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில என்னதான் அண்ணன் இன்சார்ஜா போட்டிருக்காரு. அது சம்பந்தமா மீட்டிங் நான் போயே ஆகணும். இன்னொரு நாள் நிச்சயமா வரேன். சரி ரவி, போயிட்டு வா. மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. சரிண்ணே, பண்றேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா. ரொம்ப பாசமான புள்ள. வருணுக்கு தம்பி இல்லாத குறையா அவன் தான் அடிக்கடி தேத்து வைக்கிறான். எனக்கு ஒரு மச்சினர் இருக்காருங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அடடா, இப்ப அதுவா முக்கியம்? அம்மா, gift பார்சல் என்ன இருக்கு? அத முதல்ல பிரிங்கம்மா. வர வர கிஃப்ட்னு சொன்னாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு. சித்தப்பே, நீயாவது பிரி சித்தப்பே. டேய், அடுத்தவங்க பார்சல நான் எப்படி பிரிக்க முடியும்? ஏன்பா, நீயும் கண்மணியும் ஒண்ணுதான். பிரிப்பா. இந்தா பிரி.
அடடா, இந்த குழந்தை அச்சு அசலா நம்ம பூமி மாதிரியே இருக்கே. ஆமா அத்தை, கோவில கூட சாமியார் இதத்தான் சொன்னாரு. குடுப்பா. ஐயோ, பூமி மாதிரியே இருக்குமா? ஆ, இங்க பாரு. அம்மா, இது என் தங்கச்சி பாப்பா. கண்மணி, பாத்தியா? அப்ப இதுதான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை. பூமியே உங்களுக்கு குழந்தைய வந்து பிறக்க போறா. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? கோயில்ல சாமியார் இதுதானே சொன்னாரு. இப்ப ரவி இப்படி ஒரு போட்டோவை கொடுத்துட்டு போறான். ஒரே விஷயம் அடுத்தடுத்து நடக்குது. அதான் எப்படின்னு தெரியலமா. சாமியார் சொன்னத ரவி கேட்டிருக்க சான்ஸ் இல்ல. ஆனா அவரு சொன்ன மாதிரி ரவி போட்டோவை கொடுத்துட்டு போறான். அப்படின்னா இதுதான் உண்மை. இதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பூமியே இந்த வீட்ல மறுபடியும் வந்து பிறக்க போறா. இப்ப எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. பூமி கண்மணிய நமக்கு கொடுத்துட்டு போனா, இப்ப கண்மணியும் நமக்கு பூமிய ஒரு குழந்தையா பெத்து கொடுக்க போறா. இதுதான் கடவுளோட கணக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா பெண் குழந்தை தான் பிறக்க போறா. அந்த குழந்தையே பூமி தான். அவ நம்மளெல்லாம் விட்டு எங்கேயும் போக மாட்டா. வருண், வருண். கண்மணி, கோயில்ல சாமியார் சொன்னத வருண் நம்பிட்டானா? ஆமா அத்தை, முதல்ல ஷாக் ஆனாரு, அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டாரு. அதெல்லாம் சரிதாமா. அப்படி சொல்ல சொல்லி நான் தான் சாமியாரையே ஏற்பாடு பண்ணேன். ஆனா ரவியும் அதே மாதிரி ஒரு போட்டோவை கொண்டு வந்து கொடுக்கறான். இது என்னமோ உலக அதிசயமா இருக்கே. ரவி எப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்தான்? அது அம்மா செஞ்ச வேலை பாரு. ஏ, அம்மாவா? ஆமா அத்தை, நான் தான் பப்பு கிட்ட ரவி நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசி இப்படி ஒரு கிஃப்டை ஏற்பாடு பண்ணி கொண்டு வர சொன்னேன். அட, நூலை போல சேலையா இருக்கியம்மா. என்ன மாதிரியே உனக்கும் தோணி இருக்கு. பூமி பேரை சொன்னாதான் கிருஷ்ணா கொஞ்சமாவது அசைறாரு. அத வச்சுதான் அத்தை நாமளும் பிளான் பண்ணணும். பூமி தனக்கு குழந்தைய பிறக்க போறான்னு கிருஷ்ணா நம்பினா அப்புறம் நிச்சயமா என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டுமா கண்மணி. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்பதான் நம்ம கரெக்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். உன் ரூட்டு இனிமே கிளியர். இனிமே தாம்பத்திய வண்டி வேகமா ஓடும் அத்தை. வண்டி ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்குது. வண்டி கிளம்பட்டும். போ போ போ. பப்பு, கண்மணி, அப்படியே கிச்சன்லாம் மணக்குது. என்ன என்ன பண்ற? பிஸியா பிஸி பெலாபாத் பண்றேன் அத்தை. ஓ ஸ்டைலா? இல்லவே இல்ல, பூமி ஸ்டைல் தான். ஆனா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ, எனக்கு இப்ப வேண்டாமா. டேஸ்ட் பண்ணுங்க. அற்புதமா இருக்கு. வருணுக்கு சர்ப்ரைஸா டிஃபன் கேரியர்லாம் கட்டியிருக்கேன். அதுவும் அவருக்கு பிடிச்ச பிசி பெலாபாத் மத்தியானம் சாப்பிட்டு சந்தோஷப்பட போறாரு. இதுக்காகவே நானும் எங்கேயாவது ஆபீஸ் வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீங்க ஏன் அத்த வேலைக்கு போறீங்க? நம்ம கம்பெனியும் உங்களோட தான். ஆமா ஆமா. அப்போ ஒரு நாள் நான் எம்டி மாதிரி ஜம்முன்னு அந்த ஆபீஸ்க்கு போறேன். நீ எனக்கு லஞ்ச் கொண்டு வருவியா? இதே மாதிரி ருசியா செஞ்சு கொண்டு வரணும். ஓகே அத்த. இன்னைக்கு இத அவர் சாப்பிட்டுட்டு என்னையே சுத்தி சுத்தி வருவாரு பாருங்க. அது சரி, நீ எப்ப வருண் ஆபீஸ்ல போய் பார்க்க போற? ஆசையாதான் இருக்கு.
இது வரைக்கும் நான் அவரோட ஆபீஸையும் மாமா கம்பெனியும் பார்த்ததே இல்ல. என்ன அவர் கூட்டிட்டு போனா தானே? ஆ அதை எப்படி கூட்டிட்டு போகாம நானே சொல்றேன். இப்பவே நீ கிளம்பு. நிஜமாவா சொல்றீங்க? அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. வருண், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆணை இடுறேன். ஆணையிடுகள் ராஜா மாதா. உன் பொண்டாட்டிய இன்னைக்கு ஆபீஸ்க்கு நீ கூட்டிட்டு போ. அவ இது வரைக்கும் நம்ம கம்பெனிய பார்த்ததே இல்லையா? இல்லம்மா நான் சைட்டுக்கு போகணும். வருண், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ சைட் எல்லாம் அடிக்க கூடாது. என்னது? வேணும்னா கண்மணிய சைட் அடிச்சுக்கோ. மா நான் வந்து சைட்ட பார்க்க போறேன்னு சொன்னேன், சைட் அடிக்க போறேன்னு சொல்லல. ஓஹோ அப்படியா? சாரி, நான் தான் ஸ்லிப் ஆயிட்டேன். நீ எங்க வேணாலும் போ, ஆனா என் மருமகளை கூட்டிட்டு போ. ஏங்க, சைட் வேலை முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போலாம். லஞ்ச் முடிச்சிட்டு நான் அப்படியே பப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் கிளம்பு சீக்கிரம். தேங்க்ஸ். அவங்க 2 பேரும் இனிமே ஒத்துமையா இணை பிரியாம இருக்கணும். டேய், வருண் இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்கான் பாத்தியா? அவன் வெளியில வரும்போது இந்த பாய்சன் தண்ணவனை கத்தியால குத்திடு. சரிண்ணே. வாடா. சரிண்ணே. டேய் போடா. ஓகேண்ணா. ஐயோ கிருஷ்ணா! 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 வயிற்றுல குத்த சொன்னா கையில குத்தி சொதப்பிட்டானுங்க. பரவாயில்ல, விஷம் தடவன கத்தி தான். அவன் நிச்சயம் செத்துருவான். நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்னடா சொதப்பிட்டீங்க? ஓடு, நிக்காத, ஓடு. கிருஷ்ணா! கிருஷ்ணா! ஐயோ! சார் கை எரியுது. ஏதோ மருந்து தடவை வெட்டிருக்காங்க. ஹாஸ்பிடல் போலாம். கொஞ்சம் போறீங்களா? பாத்து வாங்க. சரி, உடனே ஹாஸ்பிடல் போங்க சார். பாத்து. போங்க. பாத்து. கிருஷ்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பயப்படாதீங்க. கிருஷ்ணா, கண்ணை மூடாதீங்க. கண்ணை திறங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா ப்ளீஸ் என்ன பாருங்க. ஐயோ, அந்த கத்தில என்ன தடவி இருக்குன்னு தெரியலையே. கிருஷ்ணா, கண்ணை திறங்க கிருஷ்ணா ப்ளீஸ். கிருஷ்ணா, கிருஷ்ணா என்ன பாருங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா என்ன பாருங்க. கிருஷ்ணா இது பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐயோ, கடவுளே, என் புருஷனை காப்பாத்து. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.
கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கிருஷ்ணா, என்னாச்சுமா? டாக்டர் ரவுடிங்க அவர் கையை கத்தியால குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். சரி, எமர்ஜென்சி கூட்டு போங்க சீக்கிரம். கிருஷ்ணா, உள்ள கொண்டு போப்பா, சீக்கிரம் பா. நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்தேன். பாரு, பப்பு என்ன ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஐபி யாரோ திடீர்னு இறந்துட்டாங்க பாரு, அதனால ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நீ எப்படி வந்த? நான் ஸ்கூல் வேன்ல வந்தேன். கண்மணி எங்க? அம்மா வரலையே. ஏப்பா உன்னை கூட்டிட்டு வரேன்னு தான் உங்க அம்மா வருண் கூட கிளம்பி போனா. எங்க போயிட்டா? வரவே இல்லையே. வர வர உன் புள்ளையும் சரியில்லை, உன் மருமகளும் சரியில்லை. 2 பேரும் ஜோடி போட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே உன் ஞாபகமே உங்களுக்கு இருக்காது பப்பு. ஏய், குழந்தை மனசுல நஞ்ச விதைக்காதீங்க, கொன்னுடுவேன். கண்மணி தான் கூப்பிடுறா. கண்மணி, எங்கம்மா இருக்க? அத்தை, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? உனக்கு என்னாச்சு? வரும் நீங்க அவர்தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? சொல்லுமா, நீங்க 2 பேரும் தானே கார்ல போனீங்க, திடீர்னு என் பிள்ளைக்கு என்னாச்சு? போற வழியில அவர் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்தாரு அத்தை. அப்ப 2 ரவுடிங்க பணத்தை புடுங்கிறதுக்காக ஐயோ பணத்தை புடுங்கிட்டு அவர் கைய கத்தியால குத்திட்டாங்க. என்னம்மா சொல்ற? வருண் கையில கத்தியால குத்திட்டாங்களா? இப்ப அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அத்தை. எந்த ஹாஸ்பிட்டல்? நான் உடனே வரேன். பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடக்குது. எந்த ஹாஸ்பிட்டல்ல முதல்ல சொல்லுமா. பூந்தமல்லியில இருக்கிற செல் ஹாஸ்பிட்டல் அத்தை. நான் இப்பவே வரேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் ரிசல்ட் சொல்லட்டும். தேவைப்பட்டதுக்கு அப்புறமா வாங்க. கண்மணி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, பப்புவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். பப்பு வீட்டுக்கு வந்துட்டாமா. ஸ்கூல்ல யாரோ விஐபி இறந்துட்டாங்கன்னு லீவ் விட்டுட்டாங்களாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். கண்மணி, நான் வரேன். பாரு, சித்தப்புக்கு என்னாச்சு? யாரோ ரவுடி பசங்க கத்தியால உன் சித்தப்பூவை கையில குத்தி இருக்காங்க. இந்த கண்மணி வந்ததுல இருந்தே இப்படிதான். ஏதாவது நம்ம வீட்ல அபசகுணமா நடந்துகிட்டே இருக்கு. ஏய், வாய் முறி. ஏன் வாய வேணா நீ மூடலாம். விதியோட விளையாட்டெல்லாம் நிறுத்த முடியாது. 4 நட்சத்திரம் ராசி பொருத்தெல்லாம் பார்க்காம அவளை வருணுக்கு கட்டி வச்சீங்க. அந்த பலன் தான் இப்ப போட்டு தாக்குது. 2 பேரும் குட்டைய குழப்பறதுல கில்லாடியா இருக்கீங்க. உங்க கூட பேசுறதே வேஸ்ட். எனக்கு மனசே சரியில்லை. வா பப்பு, நீ தள்ளடி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.